சாப்பிடுவேன். ஒரு ஆளுக்கு தானேங்க. பார்த்தீங்களா, 2 in 1 ஆகிட்டு வேலை. செம்ம வாசனையாக இருக்குங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இங்கேருங்க. சுட சுட சோறுங்க. கருவாட்டு குழம்பு கொதிச்சாலே செம்ம பசி எடுக்குங்க. இந்த 2 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இது கோலா கருவாடு. கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், புளி நிறைய இருக்கும் போல இருக்குது. புளி பழத்தை உடச்சி எடுத்தேன். இந்த புளி போதும். இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூண்டும் தக்காளியும் வெந்துக்கிட்டு இருக்கு. இருங்க, கரைஞ்சி எடுத்துக்கேன். பூண்டும் தக்காளியும் நல்லா வேவிட்டுங்க. நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அதனால் நான் பூண்டும் தக்காளியும் நல்லா வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இது வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு போயிடலாம். வந்துக்கிட்டு இருக்கோம். அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டாக்கா பாத்திரம் எடுத்து வந்துக்கணும். இவர் சோறு வடித்தார், சோறு ஆக்கினார். இது பூரா கஞ்சி சிந்திட்டார். அதனால இப்போ அவரே கழுவு சொல்லிட்டேன். கழுவி கொண்டாந்து மாட்டிட்டார். சோறு வடிச்சாச்சுங்க. சட்டியும் தூக்கி கொடுத்துட்டாரு. இப்போ கருவாட்டு குழம்பு வச்சிடலாங்க. இப்போ ஒரு கையாலே ஆன் பண்ணுங்க. ஒரு கையாலே ஆன் பண்ணுறேன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாரு. சரி சரிங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் கடுகெல்லாம் சேர்த்துடலாம். நான் சொல்ல எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருவாரு. ரொம்ப நல்லவர். அப்படியெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. பெரிய அப்போ இந்த கருவேப்பிலை இருந்தால் எடுங்க. அப்புறம் கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுருவோம். அவ்வளோதான். அது வடிக்கிட்டோம். செல்லு தானே நான் கையிலே வச்சுருக்கேன் பாரு. கருவேப்பிலை வந்துட்டுங்க. அப்புறம் இந்த புளியை ஊற வைக்கணுங்க. தக்காளி தக்காளி ஆஃப் பண்ணி போட்டோம்னா ஆறிக்கிட்டு இருக்கும். நல்ல தண்ணி தான். இந்த அடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். புளி கரைக்கிறீங்களா? கரைக்கிறது நான். அதில் உப்பு போட்டு கரைங்க. கரன்னு கரைச்சி புளியை கரைச்சி கொட்டையை எடுங்க. புளி கொட்டையை எடுங்க. வெளியில் காம்பு எடுத்துருங்க. அதை கல் உப்பு எடுத்து போடுங்க. சரி, இந்த புளி கோதுல அது சின்ன குழந்தைல இன்னொன்று ஒன்று தெரியுமா? வேண்டாமே, எதையாவது சொல்லி எதாவது சோறு திங்க விடாமல் பண்ணிவிடாது. உப்பு ஏற்கனவே கருவேட்டில் நிறையா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுங்க. அப்புறம் குழம்பு வச்சுட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், அங்கே தக்காளி ஆறிட்டு இருக்கட்டும், இங்கே கருவாடு ஊறிட்டு இருக்கட்டும், அங்கே கத்திரிக்காய் என்ன சொல்கிறது அதுக்கு பேர் வைங்க, கத்திரிக்காய் ஜில்லுன்னு தண்ணியில் கொதிச்சிட்டு இருக்கட்டும், தண்ணியில் விளாண்டுட்டு இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி கொட்டையை எடுத்தாச்சு. அதை வடிச்சிடலாங்க. இவருங்க இனிப்பு புளி தான். சுத்தம் பண்ணியாச்சு. போன தடவை கருவாட்டு குழம்பு முடிச்சப்போ தேங்காய் ஊற்றி வச்சேங்க. இந்த தடவை தேங்காய் ஊற்றலை. அதுக்கு தான் தக்காளியை வேக வச்சு அரைச்சி போட போகிறேன். தக்காளி கொண்டு போய் ஃபேன் காற்றுல ஆற வைங்க. இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்புத்தூள் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன். இதால் ஒரு கரண்டி போதும்.
அது எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். தண்ணி குடிக்கலாமா? வதங்கிடுச்சுங்க. புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. சரிங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தக்காளி வேறு அரைச்சி சேர்க்கணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். சூடு ஏறட்டும். இப்போ தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி ஆறிடுச்சு. மிக்ஸி சாரில் 1-2 அடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பூண்டு நச்சு போட தேவையில்லை, வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க தேவையில்லை. இப்படி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா வந்து திக்னஸ்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் சேர்க்காதனால இப்படி அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் சேர்க்கணும்னா நீங்கள் சும்மா எப்பவும் தாளிக்கிற மாரி தக்காளியை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துட்டு அப்படியும் செஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்படி செய்கிறேன், பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா 1-2 தான் அரைச்சிருக்கேன். சில பூண்டு உடப்பட்டுருக்கோம், சில பூண்டு முழுசாக தான் இருக்கும். அது போதுங்க. இப்போ சேர்த்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி ஊற்றிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு போகிறோங்க. நீங்கள் இந்தமாரி தக்காளி குழம்பு இந்தமாரி செஞ்சுக்கலாம். கருவாடு போடுறதுக்கு முன்னாடி இந்தமாரி செஞ்சுக்கலாம். ஏங்க, இதுலேயே கொஞ்சம் குழம்பு கொஞ்சோண்டு எடுக்கட்டுமா உங்களுக்கு? இதுலேயே கொஞ்சோண்டு உங்களுக்கு குழம்பு எடுக்கட்டா? எடுத்துங்களா? அவர் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டார், அதனால் இதுலேயே கொஞ்சம் குழம்பு. சரி, நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குழம்பு வைக்க. என்ன புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பரவாயில்லையா? கொஞ்சம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு எடுத்து அப்படி எடுத்து வச்சிடாத. கத்திரிக்காயெல்லாம் போட்டு அது வெந்துறதுக்குள்ளே நான் கருவாடெல்லாம் லேட்டாக தான் சேர்க்கணும். அப்புறம் கருவாடு வேக வேண்டாமா? வேண்டாம், நீயே வச்சு. சரிங்க, சரி கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய் சேர்ந்து வேகுத்துங்க. போட்டாச்சு. போட்டாச்சுன்னா விடு. அது நான் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுக்கிறேன். சரி, இதை நல்லா வேவிட்டுங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சு எரியிட்டோம். இப்போ வந்து கருவாட்டு குழம்பு மட்டும்தான் எடுத்துக்கணுன்னா இப்போ கருவாடு இது கூட சேர்த்துருப்பேன். அவர் குழம்பு கேட்குறாரு, அதனால் காய் வெந்ததுக்கு பிறகு குழம்பு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து கருவாடு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் போடும்போது கருவாடு சேர்த்துங்க. கருவாடு நல்லா வெந்துக்கணும். சரிங்களா? வச்சுட்டா மூடி வைக்கிறேன். ஒரு ஐடியா வந்தாச்சு. எப்படி தெரியுமா? கருவாடு இந்த சட்டியில் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த குழம்புல கொஞ்சம் மோந்து இதில் ஊற்றிக்க வேண்டியதுங்க. ஊற்றி வேக விட்டோம்னா இப்போ கருவாடு வெந்தாப்பில் ஆகிக்கலங்க. இந்த அடுப்பில் வேக விட்டுருவோம். இந்த அடுப்பில் கவுச்சி இல்லாத குழம்பு கொதிக்குது, இந்த அடுப்பில் கருவாடு வேகுது. ஓகே, இப்போ ஐடியா நல்லா வெந்தத்துக்கு கருவாடு போட்டோம்னா கருவாடு வேகாது. அது வரைக்கும் இதில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். எப்படி ஐடியா? இது நல்லா வெந்தோடனே அவர் கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு காயும் குழம்புமா எடுத்துகிட்டு இப்போ இந்த கருவாடு வெந்தத்தை இதில் சேர்த்துர்லாங்க. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போ ஒரே குழம்புனா பிரச்சனையே இல்லை. அப்படியே கருவாடை போட்டோமா, கொதிச்சுதா, சொத்தை போட்டோமா, சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். என்ன செய்கிறது? சரிங்க, வேவிட்டுங்க. வேக விட்டு காட்டும். அது நல்லா வேவிட்டோம். இது நல்லா வேவிட்டோம். ஓகே, இப்போ ஒரு ஐடியா தோணியிருக்கு. எப்படின்னா, இங்கே கருவாடு வெந்துக்கிட்டு இருக்கா, சரிங்களா? இதுக்கு ஒரு கரண்டி போட்டாச்சா, கவுச்சி கரண்டி. இப்போ இது குழம்பு, புளிக்குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் மாற்றிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி என்ன தெரியுமா நினச்சேன், இந்த குழம்பை தூக்கி இதில் ஊற்றிக்கலான்னு நினச்சேன். குழம்பு இந்த யானத்தில் மாற்றிக்கிட்டு அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலான்னு நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு 2 சட்டியை கவிச்சி அடிச்சுக்கிட்டு கவிச்சி யானத்தை கழுவிக்கிட்டு இப்போ இதை குழம்பை மாற்றிட்டோம்னா இப்போ இந்த சட்டியில் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கொடுத்துர்லாம். இப்போ இந்த சட்டியில் வெந்துக்கிட்டு இருக்கோம். இதை நான் சாப்பிடுவேன். ஒரு ஆளுக்கு தானேங்க. பார்த்தீங்களா, 2 in 1 ஆகிட்டு வேலை. செம்ம வாசனையாக இருக்குங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு. இங்கே இருங்க,
சுட சுட சோறுங்க. கருவாட்டு குழம்பு கொதிச்சாலே செம பசி எடுக்குங்க. இந்த 2 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கா. இங்கே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வேளைக்கு கொடுத்தா போதும். ஏன்னா அவங்க புளிக்குழம்பு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ காய்? சரி, சாப்பிட்டு போட்டோம். இதை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே, இந்த குழம்பு ரெடி ஆகிட்டு இதையும் ஆஃப் பண்ணிடலாங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. சரிங்களா? இதேமாரி நீங்களும் கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்களா? நம்புங்க, இந்த பாருங்க ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். நம்ம தட்டை எடுத்து வச்சுருவோம். குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு தான் இருந்தேன். ஆனால் பசி, இந்த குழம்பு வாடை வந்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, ஏங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா? கருவாடு வேக வச்சிடலங்க. அதுலேயே நான் வந்து காய் குழம்புலாம் எடுத்து போட்டு ஒன்றா செஞ்சுட்டேன். எனக்கா? இது எனக்கு. அதுலே அப்படியே வச்சுட்டேன் உங்களுக்கு. நன்றி 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 வேத்தாயிரம் நன்றி பன்றிக்கு நன்றி நன்றி. பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நான் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் குழப்பிட்டேன். ஏன்னா 2 குழம்பு எடுக்கணும், 2 சட்டி கழுவணும், அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ உளறிட்டேன். இப்போ நீங்கள் சரியாக பார்த்தீங்களா என்னன்னு தெரில. சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, இதுமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், வரட்டா?